ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பிரேமலு அப்படின்ற மலையாள படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் வெளியாக இருக்கு. ஒரு ஃபீல் குட் படங்க. மஞ்சுமல் பாய்ஸ் மற்றும் பிரேமலு ரெண்டும் ஒரே டைமில் தான் திரையரங்கில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் செக்க போர்டு போட்டுட்டு ஓடிச்சுங்க. ரெண்டுமே வேற ஜானர், பட் பயங்கரமான ஹிட் மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு. ஓகே ஃபைன், ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காலேஜில் ஒரு பையன் ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தன்னை தானே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இங்கே இருக்கிறவங்கலாம் நல்லவங்க, ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது, தண்ணியை போட்டுக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இவன் கொடுக்குற ஸ்பெஷல் ஸ்பீச்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செம்ம காண்டாகுது. இவன் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், அடிச்சிடலாமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, ஹீரோ அமைதியாக இருறா, நாம ஏதோ போதையில் இருக்கிறதுனால தைரியமாக இருக்கிறோம், போதை குறைஞ்சது நம்மளை போட்டு புரட்டி எடுத்துருவாங்க, அவன் என்ன சொல்கிறானோ அது என்னன்னு கேட்டுட்டு அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பையனை சமாதானப்படுத்துகிற விதமாக ஒரு பொண்ணு போயிட்டு, நீ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்புறம் உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணை ஹீரோ ஒன் சைடாக ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. காலேஜே முடிய போது, பெருசாக இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் காலேஜ் லைஃப் ஃபுல்லாகவே அந்த பொண்ணை உருகி ஒன் சைடாக காதலிச்சிருந்துருக்காருங்க. ஆனால் காதலை சொல்கிறதுக்கு ரொம்பவே பயம். இப்போ இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேசும்போது, நீ எங்கே இது வரைக்கும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற, ஒரே ஒரு வாட்டி தண்ணியை போட்டு தைரியமாக வந்து ப்ரப்போஸ் பண்ண, தண்ணியை போடலான்னா உனக்கு தைரியமே வராது, இப்போ கூட குடிச்சிருக்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போவும் ஹீரோ வந்து ரொம்பவே ஆத்மார்த்தமாக நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லிடுறா, எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும், ஆக்சுவலாக நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன், எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பையன்கிட்ட தான் நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. கடைசியில் அந்த பையனே இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மனம் முடிஞ்சு போய் அப்படியே ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஃபுல்லாக வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய ஒன் சைடு காதல் தோத்து போதுங்க. ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் அக்கா வந்து அந்த மாப்பிளையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் பேசாமல் இருந்திருக்காங்க. இப்போ அந்த மாப்பிளையை பிடிச்சி போச்சு. அந்த மாப்பிளைக்காக உடம்பெல்லாம் குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து ஹீரோடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ தன்னுடைய அக்கா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நினச்சி இவளுடைய முடிவை மாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு யூகே போகணும் அப்படின்ற கனவுங்க. அங்கே போய் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக நான் யூகே போகலான்னு இருக்கிறேன்ப்பா, கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படிங்கும்போது, ஹீரோட அப்பா, என்கிட்ட இது பணம், உன்னுடைய அம்மாவுடைய நிலம் ஒன்று இருக்குது, அதை விற்றாங்க அப்படின்னா அதில் வர பணத்தை வச்சு உன்னுடைய அக்காவுக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம், பேலன்ஸ் அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம், உன்னுடைய அம்மா கிட்ட கேளு அப்படிங்கும்போது, ஹீரோடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொந்தமான நிலத்தை விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ ரேட் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் ஹீரோடைய அப்பா, அது வந்து ரேட்டு கம்மி தான், இன்னும் கொஞ்ச நாளில் அந்த நிலத்தோடைய ரேட் அதிகமாகும், அதனால் அப்பா விற்றுக்கலான்னு சொல்லிட்டு விற்க வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் வெள்ளம் வந்ததுனால அந்த இடத்தோட வேல்யூ கம்மியாயிடுச்சுங்க. இப்போ விற்றாலும் நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட்லாம் கிடைக்காது, எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாக்கு இடையில சண்டைங்க. இப்போ நம்ம ஹீரோ, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்ல, எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்க, சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது, சரி பேக்கரியிலேருந்து கேக் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்கிறாருங்க. ஹீரோடைய அப்பா சின்னதாக ஒரு பேக்கரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த யூகே ஜாபை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அதெல்லாம் அமையிற வரைக்கும் இதை பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோடைய அம்மா அப்பாக்கு இடையில எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடு தாங்க. சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. மிட்மேனாக இருந்து ஹீரோ தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் ஹீரோ யோசிப்பாரு. ஹீரோக்கு ஏதோ ஒரு கொரியர் வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அதை வாங்குறதுக்காக போகிறாங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய பேக்கேஜை பிரித்து பார்த்தா பாஸ்போர்ட்டும் விசாவும் வந்திருக்கும். ஆக்சுவலாக ஹீரோக்கு பாஸ்போர்ட் மட்டும்தான் வந்திருக்கும். விசா வந்து ஃபண்ட் இஷ்யூ காரணமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா வந்து அதில் போட்டிருக்கும். இனி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கும். ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு எந்த தடையுமே இல்லாமல் விசா அப்ரூவ் ஆயிருக்குங்க. அவர் யூகே போகிறாரு. ஆனால் ஹீரோ அடுத்த 6 மாதம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அப்போ கரெக்டாக ஹீரோடைய அப்பா கால் பண்ணி, கேக் ஒன்று ஆர்டர் வந்திருக்கு, அதை கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, சரின்னு அந்த கேக்கை எடுத்துட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறாரு. போய் பார்த்தா அந்த வீட்டில் கேக்கை வாங்குறதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்டு தாங்க வராரு. அவருடைய பேர் அமல். நீ என்னடா இங்கே அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அமல் சொல்கிறாரு, என்னோட அக்கா பொண்ணுக்கு தாண்டா பர்த்டே, அதான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இந்தா அப்படின்ட்டு இவர் கிளம்புறாரு. இல்லை பரவாயில்ல வா, அக்கா பொண்ணு தானே, நீயும் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு போ அப்படிங்கும்போது, இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் கூச்சப்படாமல் வாடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு, சரி வா நம்ம மாடியில் போய் பேசலாம் அப்படின்ட்டு மாடியில் நின்று இவங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா காலேஜ் டைமில், அது என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, அந்த காதலை சொல்கிறதுக்கு ஹெல்ப்பராக ஒருத்தன் வச்சுருந்தான்டா, கடைசியில் அவனே கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே அமல் குபீர்னு சிரிக்கிறாரு. சாரிடா சிரிச்சிட்டேன்னு தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கும்போது, இல்லைடா என் காதல் கதையை சொன்னால் எல்லாரும் இப்படி தான் சிரிக்கிறாங்க, சரி அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்க, யூகேல போய் ஒரு வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றது என்னுடைய பிளானு, பட் என்ன பண்ணுறது, விசா இப்போ ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நீ 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும், அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி ஓகே டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்பி போயிடுறாருங்க. அப்புறம் ராத்திரி ஹீரோ அவருடைய அப்பா பேக்கரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோடைய ஃப்ரெண்ட் அமல் வந்து, இந்த மாதிரி 6 மாதம் நீ சும்மா இருப்ப அப்படின்னு சொன்னால, வேணா நம்ம ஹைதராபாத் போகலாம்,
அங்கே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கும்போது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணுறாருங்க. அங்கே கட் பண்ணால் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியை காட்டுறாங்க. அந்த கம்பெனியில் புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுறா. அவள் தான் நம்ம ஹீரோயினோட பேர் ரேணுங்க. ஹீரோயின் டீம் மெம்பர்ஸ் கூட இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. குறிப்பாக இவங்க டீமில் சுபின் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவர் தான் நம்ம ஹீரோனை இந்த ஜாபுக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ணியிருந்திருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோனுக்கு வேலையும் கிடச்சிருச்சு. இந்த ஆஃபீஸில் எப்படி வேலை பார்க்கணும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக நம்ம ஹீரோயின்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் அந்த இடத்துல இந்த ட்ரிங்க் வெண்டிங் மிஷின் இருக்கும். காசு இருந்தால் இதில் காயின் போட்டால் நமக்கு ட்ரிங்க் கிடைக்கும், அப்படி இல்லைனா 2 தட்டு தட்டினா ட்ரிங்க் கிடைச்சிரும் அப்படின்னு அவர் தட்டுறாரு. ட்ரிங்க் கிடைக்குது. நான் ஒரு வாட்டி தட்டவா அப்படின்ட்டு ஹீரோயின் தட்டுறாங்க. எதுவுமே வரல, கை தான் வலிச்சுது. சரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு போய் வேலையை பாரு அப்படின்ட்டு இவர் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் போய் டேபிள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்திகா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அம்மா அப்பா எல்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கும்போது, அப்போ ஒன்று பண்ணு, உனக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரு அப்படிங்கும்போது 2 பேரும் ஒன்னாவே போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒன்னா தான் வந்து ஸ்டே பண்ண போறாங்க. இப்போ இவங்க டீம்ல இருக்கிற விக்னேஷ் பார்த்தீங்கன்னா டிஎல் உன்னை வர சொன்னாரு, ஏதோ பிரச்சனை பண்ணிட்ட போல அப்படிங்கும்போது, நான் தெரியாம தான் அந்த வெண்டிங் மிஷினை அடிச்சேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன எதுன்னு போய் நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஹீரோயின் அங்கே போறாங்க. போய் பார்த்தா ஆதி அப்படின்ற டீம் லீடர் நம்ம ஹீரோயின்ட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. லைட்டாக ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோனை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலுமே ஹீரோயின் கிட்ட சொல்ல, எப்படிங்க உங்களுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும், ஓ கார்த்திகா சொன்னாலா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக ஆதிக்கு நம்ம ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க. அதனால தான் இப்படி இன்டெரக்டாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோயின் கார்த்திகா கூட தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் அங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா. ஆக்சுவலாக இவங்க 3 பேர் ரூம்மேட்டாக இருக்க போகிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தம்மை போட்டுக்கிட்டு அப்படியே மியூசிக் வாச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரிப்ளையாக தாங்க இருந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் கூட இன்ட்ரோ ஆன அடுத்த செகண்டே ஒரு 100 ரூபாய் கூட அப்படின்னு கேட்க ஹீரோயின் கொடுக்க வராங்க. கார்த்திகா அதெல்லாம் கொடுக்காத, இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா டெய்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஸ்டாப் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம்லேயே இவங்க 3 பேர் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹைதராபாத்துக்கு வராங்க. ஒரு சின்ன ரூம் ஒன்று வாடகைக்கு பிடிச்சி அந்த ஒரு ரூமில் 2 பேரும் ஸ்டே பண்ண போகிறாங்க. அப்போ அமல் வந்து சொல்றாரு, இங்க பாருடா இந்த ரூம்ல ஒரு பெட் தான் இருக்குது, ஒரு நாள் நீ படுத்துக்க, ஒரு நாள் நான் படுத்துக்கிறேன், சண்டே மட்டும் டாஸ் போட்டு யாரு அப்படின்ற மாதிரி பார்த்து படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க. ஹீரோயின் ஐடி கம்பெனி, கை நிறைய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீமியமான லைஃப் ஸ்டைலா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிளாஸுக்கு போயிட்டு ஒரு நெருக்கமான ரூம்ல தங்கிட்டு ஒரு நார்மலான ஒரு லைஃபை தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சேலரி வந்த உடனே ஹீரோயின் மாலுக்கு போறாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க. மால்ல இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்ல போயிட்டு பிரீமியமான சரக்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து ஜாலியா சரக்கு போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு போய் ஒயின் ஷாப்ல உட்காந்து சரக்கு போட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோயின் காலேஜ் டைம்ல ஒரு பையனை காதலிச்சிருந்திருக்காங்க. சரி வரல அப்படின்னு பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பண்ண நீ அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அழகா இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், செட்டில் ஆயிருக்கணும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையை 30 வயசு வரைக்கும் பக்காவா இப்பவே பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. இப்படி எல்லாம் நீ எதிர்பார்த்தீங்கன்னா அந்த பையனை செஞ்சுதான் கொண்டு வரணும் அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு அந்த ட்ரிப்பா இருக்கிற பொண்ணு கிட்ட இவளுக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா பாரு அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு இந்த பீர் டீனை நான் தூக்கி கீழே போடுறேன், அது யார் மேல விழுகுதோ அவங்கள தான் இனிமேல் இவ காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி அந்த பொண்ணு கீழே போட அது ஒரு வயசான தாத்தா மேலே விழுந்துருதுங்க. ஐயோ ஏதோ கிழவ மேலே விழுந்துருச்சு, வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே ரொமான்டிக்கா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹீரோ இருக்கிறாரு அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. உடனே ஹீரோ எழுந்திருச்சு வெளியே போயிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல கிளாஸுக்கு போக ஹீரோனால கிளாஸே அட்டன் பண்ண முடியல. ராத்திரி எல்லாம் தூங்காதனால கிளாஸ்ல தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னையே அறியாம தூங்கிடுறாருங்க. சோபி சார் எழுப்பி விட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ராத்திரி எல்லாம் தூங்கல சார் அதனால தான் அப்படிங்கும்போது, சரிரா தூங்கிக்கோ, ஆனா தயவு செஞ்சு கொரட்டை விடாம தூங்கு, என் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல, சரி சார் அப்படின்ட்டு யோசிக்காம ஹீரோ படுத்து தூங்கிடுறாரு. அப்புறம் டீ கடையில் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோ எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லடா, நான் சென்னைக்கே போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த சோபி சார் வராரு. எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்டா, கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்தில் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளாஸில் ஒன்று திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீ ஒன்றும் கவலைப்படாத, அது கிளாஸில் வெளியெல்லாம் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவேண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட கல்யாணத்துக்குலாம் போகணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி இவரோட கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே சென்னை போயிட வேண்டியதான், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கல, நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமும் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய பொண்ணை தாங்க இந்த சோபி அப்படின்ற சார் வந்து கல்யாணம் பண்ண போறாரு. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டு சைடில் நம்ம ஹீரோ இருக்கிறாரு, பொண்ணு வீட்டு சைடில் நம்ம ஹீரோன் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பொண்ணை தாங்க இந்த சுபின் சார் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா
கேன்டீனில் உட்காந்துட்டு சும்மா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க, லவ் கில்லு மேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா சும்மா ஹீரோயின் விளையாட்டுக்கு நான் வேணா இந்த கேமில் ஆதியை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக ஆதி அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே இந்த மாதிரி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறாளாமா அப்படின்னு சொல்ல, அது விளையாட்டு சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஆதி கூட ஹீரோனை கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் ஆதியோட கேரக்டர் இருக்கு. ஆதி பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியுமே நார்மலாக ரியாக்ட் பண்ணிட்டு பாத்ரூமுக்கு வந்துட்டு செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா ஆதிக்கும் நம்ம ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வெளியே நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் விளையாண்டு முடிச்சிட்டிங்களா, சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா அப்படின்ட்டு ஸ்ரவானியோட கல்யாணத்துக்கு யாரெல்லாம் டைரெக்டாக வரீங்க, யாரெல்லாம் ஒன்றா வரீங்க, லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆதியும் சும்மாலாம் இல்லைங்க, அப்படி இப்படின்னு பேசி ஏதாவது காமெடி பண்ணி ஹீரோயினை சிரிக்க வச்சு எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை. அவங்க வந்து கோ ஆன் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் எல்லாரும் கூடயும் பழகிட்டு இருக்காங்க. ஆதியை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி எல்லோருக்கிட்டையுமே காமிச்சிக்கிட்டே இருப்பாருங்க. இப்போ கூட இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் தான் ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டே தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு முன்னாடி ஒரு சிலை ஒன்று வச்சிருப்பாங்க. அது யாருடைய சிலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அந்த வீட்டுக்குள்ள ஒரு கார் ஒன்று ரொம்ப வேகமாக வந்து பயங்கரமாக ஸ்கிட் அடிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லோரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க, எங்காவது ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ காரை நிப்பாட்டிடுறாங்க. அந்த சிலையும் டேமேஜ் ஆகி கீழே விழுந்துருதுங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஆதியே உயிர் படைப்பாரு. ஏன்னா அந்த சிலை ஆதி மேலே தான் விழுகும். அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கிட்ட ஒரு பயங்கரமாக பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருவாரு. தெலுங்குல பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து மலையாளத்தில் என்னடா சொல்கிறான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, ஓ நீயும் மலையாளி தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது ஹீரோ வந்து தெரியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒருத்தங்க மேலே இடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி காரை கொண்டாந்து நிப்பாட்டினேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு. கண்ணை எங்கடா வச்சிருக்க ஆச்சா போச்சான்னு சொல்ல, உடனே ஹீரோ இதுதான் சாக்குன்ட்டு எனக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆதி தான் ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி சீனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து இன்வால்வ் ஆகி அவங்களே கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதா தானே சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஃப்ரீயாக விடுங்க, நம்ம ஊருக்காரங்கன்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரிலாக்ஸாக கலைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் ஹீரோனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுபின் சார் வந்து நான் ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக தாண்டா உங்களை கூப்பிட்டேன், இப்படி வந்து நிற்பீங்க, இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா அப்படிங்கும்போது, அப்போ சரி நாங்கள் 2 பேரும் கிளம்பிடுறோம், பெட்ரோல் காசு மட்டும் கொடுங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு பார்ட்டிக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சுபின் சார் சொல்லிடுறாருங்க. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லோருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கூட கலந்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஹீரோயின் மேலே தான் இருந்துட்டு இருக்கு. எனக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அவள் கண்டிப்பாக சிங்கிளாக தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்க, இல்லை அவள் சிரிக்கிறது பார்க்குறது எல்லாமே எனக்கு சிங்கிள்னு தோணுது, சிங்கிளாக தான் இருப்பா அப்படின்னு நம்புவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நம்ப ஆரம்பிக்கிறாருங்க. அப்புறம் ராத்திரி ஒரு தாத்தா வந்து சரக்கு போகிறதுக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஜாலியாக சரக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஃபங்க்ஷன் தொடங்குது. இந்த ஐடி கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம ஹீரோனும் ஆதியும் நல்லாவே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி பொசசிவ்னஸாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தாத்தாவை கலாய்க்க, ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்னு சொல்லிட்டு ஹீரோவும் தொடர்ந்து காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்க்கும்போது ஆதிக்கு ஒரு மாதிரி பொசசிவ்னஸாக இருக்குது. உடனே ஆதி என்ன பண்ணுறாருன்னா காமெடி பண்ணுறாரு. அதுக்கு வந்து யாருக்குமே சிரிப்பே வரல. ஆதி உடனே டென்ஷன் ஆயிடுறாரு. மொபைல் எடுத்து கூகுளில் ஒரு ஜோக்கை பார்த்து சொல்கிறாரு. அந்த ஜோக்குக்கும் யாருக்கும் சிரிப்பே வரல. இதெல்லாம் அவுட் ஆஃப் ஜோக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. கடுப்பாயிட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு உள்ளே எழுந்திரிச்சு போக, நில்லு ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் பின்னாடியே போயிடுறாங்க. என்னடா இவங்க 2 பேரும் அவன் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல உட்காந்து வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் போகிறாங்க. வாங்க உட்காருங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வாண்டடாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. தூரத்தில் ஆதி தாத்தா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆதிக்கு அங்கே உட்காரவே முடியல. ஏன்னா இவங்க 4 பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஆதிக்கு அப்படியே வயிறெல்லாம் எரியுது. ஆர்கானிக்காவே இவங்க 4 பேரும் பேசி அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பற்றி கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹைதராபாத்தில் கோர்ஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் நான் சென்னை போகலான்னு இருக்கிறேன், இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா, எனக்கு காரணமே இல்லை, அதனால நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுது. கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கிளம்பலாம் அப்படின்னு காரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. ஏன்னா ஹீரோக்கு அவ்வளோ பிடிச்சி போயிருது. அப்போவே ஹீரோட ஃப்ரெண்டு நான் ஒன்று சொல்லிட்டாடா, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்ல பொண்ணுலாம் கிடையாது, நேற்று ஆதி கூட எவ்வளோ க்ளோஸாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான்னு பார்த்தல, அதனால அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கும், நீ தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்காத, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திகா ஓடி வராங்க. ஆக்சுவலாக நாங்களும் உங்கள் கூட வரலாமா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது, வரதா இருந்துச்சுன்னா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு ரகுடா நடந்துக்கிறாரு. நீ ஏன்டா இப்படி ரகுடா நடந்துக்கிற அப்படின்னு கேட்கும்போது, வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த லிமிட்டில் தாண்டா நம்ம ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் அவங்களும் நமக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல புரியுதுரா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கார்த்திகாவும் ஹீரோனும் வந்து காரில் உட்காடுறாங்க. ஆதி பார்த்தீங்கன்னா வேண்டாம் இவங்களை நம்பியெல்லாம் போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த காரில் ஏறிக்கிறாங்க. அப்படியே ஜாலியாக 4 பேரும் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காரோடைய ரூஃபை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. அது ஜாமாக இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அமல் வந்து சொல்லிடுறாரு. இந்த கார் யாரோட இது அப்படின்னு கேட்க, எங்களோட ஃப்ரெண்டு தாமஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவனோடைய கார் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்ட்டு இவங்க ஜாலியாக பெட்ரோல் போட்டுட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலாக பெட்ரோல் போகிறதுக்கு இவங்க கிட்ட காசு இல்லை. அப்போ ஹீரோனே காசு தரேன்னு சொல்லும்போது 2000 ரூபாய் சேவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஜாலியாக அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த ஒரு ட்ரிப்பு. அப்புறம் எல்லோரும் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாருங்க, இது வரைக்கும் ஹைதராபாத்தை விட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் ஹைதராபாத்தில் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் கிடச்சிருச்சு, அதனால் நான் இங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது நீ கார்த்திகா கிட்ட பேசி அவங்க எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பிஜியை பாருடா, நம்ம அங்கே ஷிஃப்ட் ஆயிடலாம். நான் வந்து வேலைக்கு போகிறேன், நான் இந்த கோர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது வருமானத்தை பார்த்தேன்னா அதை வச்சு ரெண்ட் எல்லாம் கொடுத்து நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த 6 மாத கேப்பில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாருங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இன்னைக்கு வேற சண்டே டாஸ் போட்டுக்கலாமா யார் தூங்குறது அப்படிங்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா நீ தூங்குடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பயங்கரமாக ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கடை வச்சிருக்கிறாருங்க, TFC அப்படின்னு சொல்லிட்டு, தாமஸ் ஃப்ரைடு சிக்கன் அப்படின்ட்டு, ஃபேமிலி தான் ரன் பண்ணுறாங்க. அந்த கடையில் ஹீரோக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு வேலை வாங்கி தராரு. ஹீரோவும் அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு அப்படியே ஹீரோனை சைட் அடிக்கலான்ற ஒரு பிளான்ல இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் ஆதி பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா கேர்ள்ஸுக்கும் பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. யாராவது ஏதாவது பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படின்னா யோசிக்காம இந்த ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிருங்க, அவங்க காலி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லா கேர்ள்ஸும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோலாம் நடக்குது. அந்த ஃபேஷன் ஷோவில் ஆதியும் நம்ம ஹீரோனும் ஜோடி போட்டு நடந்து வராங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பொசசிவ்னஸை தான் கிரியேட் பண்ணுது. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பிஜியை பிடிச்சி வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா சாரியெல்லாம் துவச்சி போடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தானே கட்டின அப்புறம் என்ன ஆதியா வந்து துவச்சி போடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலாக நான் கட்டணும் அப்படின்றதுக்காக தான் கட்டினேன், அவனுக்காகலாம் நான் கட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கார்த்திகா கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கும்போது எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க மொட்டை மாடியிலேருந்து கையை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கிறாங்க. ஸோ மாடியிலிருந்து பார்த்தாலே ஒருத்தரை பார்க்க முடியுது. ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. அப்படியே டீ கடைக்கு போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் டீ கடையில் வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இங்கே ஒரு கிளப் இருக்குது, அந்த கிளப்புக்கு போகணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை, ஆனால் கப்புள்ஸை மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க, நாங்கள் கே கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு உள்ளே போகலான்னு நினச்சோம், ஆனால் அப்பவும் அலோவ் பண்ணல அப்படிங்கும்போது, அப்போ நீங்கள் கே கப்புளா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படி போய் சொல்லிட்டு உள்ளே போகலான்னு நினச்சோம், உங்களுக்கு ஓகேனா நம்ம 4 பேரும் கப்புள் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீட் பாயிண்ட்டை எடுத்து கொடுக்குறாருங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா செலவுகள்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் சரின்ட்டு கிளம்பிடுறாங்க. நீ எதுக்குடா செலவு பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கிற, உனக்கு எதிராக போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு திட்டுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ரூம்குள்ள ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, இப்படியே ஆடிக்கிட்டுறா அப்படிங்கும்போது, அப்படி தாண்டா ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய டவலெல்லாம் கழட்டிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சிச்சுவேஷனில் ஹீரோனோட ஃப்ரெண்டும் அவங்க ரூம்குள்ள இருக்காங்க இல்லையா, அங்கே ஒரு பைனாக்குலர் கிடைக்கும், அதை எடுத்து வச்சு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவை முழுசாக ஹீரோயின் பார்த்துருவாங்க, பட் அதை பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனோட ரூமுக்கு நிஹாரிகா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துருவா. இப்போ 3 பொண்ணுங்க 2 பசங்கள் ஆயிட்டாங்க இல்லையா, அதனால கண்டிப்பாக உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஒன்று பண்ணலாம், நம்ம அமலுக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் எப்படி விடுவாங்க, ஒரு பையன் கண்டிப்பாக வேணா ஆதியை வர சொல்லவா அப்படிங்கும்போது, எது ஆதியா அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாங்க. அவனை மட்டும் சேர்த்துக்கவே கூடாது, அவன் வந்தானா குட்டையை குழப்பி விட்டுருவான் அப்படின்ட்டு, எங்ககிட்ட ஒரு பையன் இருக்கான், அவன் வருவானான்னு தெரியல, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸை வந்து கூட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயின் கார்த்திகா கிட்ட சொல்கிறாங்க, அதாவது ஹீரோடைய ஃப்ரெண்ட் அமலுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ கமிட்டடு அப்படின்ற விஷயத்த அவன் கிட்ட சொல்லிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி கிளப்பில் சப்போஸ் ப்ரப்போஸ் பண்ணானா நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கார்த்திகா சொல்லிடுறாங்க. தாமஸ் கிட்ட இது ஏதோ படிப்பு சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னு போய் சொல்லி வர வச்சிருவாங்க. என்ன எதுக்குடா இங்கே கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அமைதியாக இருறா அப்படின்னு மிரட்டி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஆட வச்சிடுறாங்க. நம்ம தாமஸுக்கு பார்த்தீங்கன்னா சரக்கெல்லாம் கூட கொடுக்க அவர் தண்ணிலே மறந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் கார்த்திகாவும் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு இப்போவாது அவகிட்ட காதலை சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கார்த்திகா நீங்கள் 2 பேரும் ஏன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கும்போது, கார்த்திகா ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், கொஞ்சம் உட்காரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்னத்தை பற்றி பேச போகிறேன்னு எனக்கு தெரியும், நீ என்னை காதலிக்கிற அதுதானே, சாரி நான் ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது நான் உன்னை காதலிக்கிறேனா,
இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஹீரோனை காதலிக்கிறான், நீ தான் இடையிலேருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒன்று நினச்சா இங்கே நடக்கிறதே வேற ஒன்றா இருக்கே அப்படின்ட்டு, சரி ஒன்று சொல்லவா, கம்பெனியில் ஆதின்னு ஒருத்தர் இருக்கான், அவனை பற்றி தான் தெரியுமே அப்படின்னு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவன் பார்க்க நல்லா இருக்கான், நிறையா பணம் சம்பாதிக்கிறான், வெல் செட்டில்டான ஃபேமிலி, அவன் எதுக்குமே கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பையனை தான் ஹீரோன் எதிர்பார்க்குறா. அதனால் அவங்க 2 பேர்த்த கனெக்ட் பண்ணி விட்டுறலான்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க சிறந்த கப்பலாக இருப்பாங்க. உன்னோட வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்றதே உனக்கு தெரியல. ஆனால் ஹீரோயின் அவளோட 30 வயசு வரைக்கும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு இப்போ இருந்தே பிளான் பண்ணி வச்சுருக்கா. ஸோ உனக்கும் அவளுக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது. இதுக்கு மேலேயும் நீ யோசிச்சுக்கோ சொல்லணுமான்னு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் கூட அதை பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்ட்டு உடனே சரக்கை போட்டு அவர் பாட்டுக்கு போய் அங்கே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. மன உளைச்சல் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அங்கே தான் படத்தோடைய பிரேக்கையும் போடுறாங்க. அதுக்கப்புறம் இது ஒத்து வராது போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. அந்த வகையில் இந்த தாமஸ் ஃப்ரைடு சிக்கன் அப்படின்ற அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து. இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் வந்து நான் ட்ரீட் வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறேன், ஸோ என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, பர்கர் இங்கே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அப்போ ஒரு 8 பர்கர் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்க, கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக ஹீரோனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குது, அதனால தான் அவங்க ட்ரீட் வைக்கிறாங்க. அப்புறம் ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்கும்போது ஹீரோயின் கொஞ்சம் அக்கறையாக என்னடா கருத்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி வெயில் அலையிறேன்ல அப்படிங்கும்போது, சரி என்னோட ஆஃபீஸ்க்கு மேலே ஒரு கம்பெனி இருக்குது, உனக்கு ஓகேனா உன்னோட ரெசியூமை கொண்டாந்து கொடு, நான் உனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி தரேன் அப்படிங்கும்போது, ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போவே ஆதியை பற்றி ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆதியா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் 2 பேரும் நல்ல கப்பல் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஃபுட்டை வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இதிலிருந்தே ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, ஓகே ஹீரோனுக்கும் ஆதி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல அப்படின்ட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லோருமே பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, இது எந்த கடையில் வாங்கினது அப்படின்னு கேட்க, இது ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அந்த கடையில் வாங்கினது அப்படிங்கும்போது உடனே ஆதிக்கு ஒரு மாதிரி பொசசிவ்னஸ் வந்துடுது. இந்த பர்கர் சாப்பிட்டதுனால எனக்கு வயிறு வலிக்குது, வாமிட் வருது, இந்த பர்கர் வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அவங்க கிட்ட நீ எதுக்காக வாங்குற அப்படின்னு ஹீரோயினை வேணுன்னே வந்து டவுன் பண்ணி இந்த ஆதி பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படி பேசியே ஹீரோனுக்கு ரியலாகவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் ஹீரோ வந்து அவருடைய காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்காக காலேஜுக்கு வந்திருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு, நீ ஊருக்கு போகிறதா கேள்விப்பட்டேன், உண்மையிலேயே போறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் போகிறேன், நேற்று பர்கர் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கும் ஒரு மாதிரி வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, டிசென்ட்ரியாக இருக்குது, இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இயற்கை முறையில் வயிற்று வலிக்கு மருந்தெல்லாம் வந்து ரெடி பண்ணி வாங்கிட்டு, நீ இந்த ஸ்டேஷன் வரும்போது என்னை பாரு, நான் உனக்காக வரேன் அப்படிங்கும்போது, எதுக்காக அப்படி ரிஸ்க் எடுக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் தானே வந்து உனக்கு வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எப்படியோ இந்த ட்ரெயினில் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட மெடிசனை கொடுக்குறாரு. ட்ரெயின் கிளம்பிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபோனை போட்டு, எனக்காக தான் வந்தே அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்காகன்னு சொல்ல முடியாது, பட் என்னால் தானே வந்து இது நடந்தது அப்படின்னு கொஞ்சம் ஜென்டிலாக வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, ட்ரெயினில் தான் இருக்கேன்றாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், அப்படியே நானும் ஊருக்கு போகலான்னு நினச்சேன் அப்படிங்கும்போது, சரி அங்கே இருக்காத அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி என்கிட்ட வந்துரு அப்படிங்கும்போது, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படிங்கும்போது, ப்ராப்ளம் இருக்குது, சரி டிடிஆர் கிட்ட பேசிக்கலாம் வந்துரு அப்படிங்கும்போது, நம்ம ஹீரோவும் சரின்ட்டு அங்கே போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் கிளாரிஃபை பண்ணுறாங்க, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணுற அப்படின்ட்டு, இதெல்லாம் என்னால் தானே நடந்தது, அதனால தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் 2 பேரும் ஒன்றா உட்காந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் உன் கூட இருக்கிறத நினச்சி உன் பாய் ஃப்ரெண்ட் எதுவும் கோச்சுக்கு போகிறாரு அப்படிங்கும்போது, என் கூட இருக்கிறத நினச்சி என் பாய் ஃப்ரெண்டா, எனக்கு எதிராக பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது, அதான் ஆதி அப்படிங்கும்போது, அதான்டா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லோருமே எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னே பேசிகிட்டு இருக்காங்க, பட் உண்மையிலேயே எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஆதி வீடியோ கால் பண்ணி, எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. அவன் பக்கத்தில் ஒரு ஷர்ட் தெரியுது, யாரோட இது அப்படின்னு கேட்க, ஹீரோ ஹாய் சொல்கிறாரு. ஆதிக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவன் என்ன அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பேச ஃபோன் கட் ஆயிருது. அப்போ கரெக்டாக ஹீரோட அம்மா கால் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுவாங்க. அப்போ ஹீரோ தன்னுடைய அம்மா அப்பா பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாளாக சண்டை, 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை, ஆக்சுவலாக அவங்க பேசிக்காமல் இருக்கிறது தான் நல்லது, பேசிக்கிட்டா சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவங்களோட பேரண்ட்ஸை பற்றி சொல்ல, அவங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக இருக்காங்க, அதை பார்த்துட்டு தப்பாக நினைக்கலான்னு ஒன்று சொல்லவா, உங்கள் அப்பா அம்மாக்கே எங்கள் அப்பா அம்மா எவ்வளவோ பரவாயில்ல, கிரிஞ்சு பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிடுவாங்கன்னு, தூங்கினதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவார், நான் உனக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் தூங்கிடுறாரு. காலையில் ஹீரோயின் தான் எழுப்பி விட்டு ஸ்டேஷன் வந்தாச்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோனோட வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சிருக்கிறதாகவும், அந்த பார்ட்டிக்கு நீயும் வரணும் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அவங்களோட ஃபோனை கொடுத்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹீரோட்ட ஃபோன் இல்லைன்னு. ஹீரோவும் அந்த ஃபோனெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. இப்போது அந்த பார்ட்டிக்கு போகும்போது ஹீரோ ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போவாருங்க. அங்கே போய் பார்த்தா ஆதி வந்திருப்பாரு. ஆதியை பார்த்ததும் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் டென்ஷன் ஆகுறாங்க. ஆதியும் ஹீரோவை பார்த்து டென்ஷன் ஆகுறாரு.
ஆதி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு காலையிலேருந்து ஒரு லைனில் நின்று பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்ததா சொல்கிறாரு. உடனே ஹீரோ அப்போ கெட்டு போயிருக்கும் அப்படின்னு கலாய்க்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆதிக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் வந்து பொம்மைங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணால் லைட்டு கலர் கலராக மாறும். அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பதிலுக்கு ஆதி பார்த்தீங்கன்னா நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு 10 ரூபா நோட்டை நீட்டுறாரு. 10 ரூபா நோட்டில் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதில் என்னோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்ட்டு 2 பேரும் போட்டி போட்டுட்டு ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிப்புக்கு ஹீரோவையும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட ஆதி முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இப்படின்னு பேசி அந்த ட்ரிப்பில் ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் சேர்த்துக்கிறாங்க. எல்லோரும் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஆதி பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் இருக்கக்கூடிய ஃபோனை பிடிங்கிட்டு உன்னோட ஃபோனு காணும் தானே, இங்கே பாரு இவன் திருடி வச்சிருக்கான், இவன் திருடன் அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி பேச ஹீரோன் டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் தான் ஃபோனை அவன்கிட்ட யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தேன், அதுக்கு இப்படிலாம் பேசுவியா அப்படின்னு ஆதியை ஹீரோன் திட்டி விட்டுறாங்க. ஆதிக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த ட்ரிப்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் லீடு பாயிண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆதி வந்து அப்படியே ஒரு மாதிரி மொக்க வாங்கிட்டே இருந்துகிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்காகவும் ஹீரோட ஃப்ரெண்டுக்காகவும் டீ போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. உன்னுடைய ரெசியூமை நான் பார்த்தேன்டா, நல்லாவே இல்லை, உனக்கு ரெசியூம் நானே ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோ மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் பண்ணுறாங்க. அவளுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. சொன்ன மாதிரியே ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வயசாகிட்டே இருக்குல்ல, நீ ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கும்போது நான் ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு தான் இருக்கேன், அந்த காதலை இன்னும் சொல்லலை அப்படிங்கும்போது யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க என் முன்னாடி தான் உட்காந்து எனக்காக ரெசியூம் ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் கேஷுவலாக எடுத்துகிட்டு என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஒஸ்டான ப்ரொபோசலை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே பயங்கர வாக்குவாதங்க. அதுக்கப்புறம் இந்த ஆதியை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆதி என்னோட பெஸ்டி, தேவையில்லாமலாம் பேசாத அப்படின்னு சண்டை வந்துடுது. அங்கேருந்து ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி சரி இந்த மாதிரி டைமில் பொண்ணுங்கள்லாம் ஒரு வார்த்தையை வச்சுருப்பீங்களே, என்னை விட பெட்டரான ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு அதை சொல்லு அப்படிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் நல்ல பொண்ணு, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 2 பேரும் சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோனுடைய ரூம்மேட்டு கார்த்திகாவும் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டுக்கு வேறு ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுனால நானும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியூர் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் ஆதியோட ஒர்க்கில் ஏதோ ஒரு எரர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹீரோயின். அதை பற்றி கேட்டதுக்கு நீ அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, அது எரர்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணு கூட இப்படி தான் சொல்லிட்டு இருந்தா, அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஹீரோயின் கிட்ட அப்படி சிடுன்னு பேசுகிறாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அந்த இடத்துல இருந்து அமைதியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வரும்போது ஹீரோக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அந்த கடைக்காரங்கெல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹீரோடைய தலையில் ஒரு கோழி பொம்மையும் வச்சிருக்காங்க. அங்கே வந்து ஹீரோயின் நீ இங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியாடா, முதல்ல அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வா, உன்கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி வேலையை முடிச்சுட்டு வா, நான் உனக்காக வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஹீரோ வெளியில் வராரு. ஹீரோயின் சொல்கிறாங்க தேவையில்லாமல் லவ்ன்ற பேரில் உனக்கு தாண்டா ஹார்ட் பிரேக் ஆகும், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது ஹீரோ சொல்கிறாரு நீ அப்போ என் மேலே கேர் பண்ணது எனக்காக நிறைய விஷயத்த பண்ணி அதெல்லாம் என்னை பிடிச்சி போனதுனால தானே பண்ணேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் யதார்த்தமாக தாண்டா பண்ணினேன், பட் நீ இப்படி திங்க் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரிஜெக்ஷன் ஒன்றும் உனக்கு புதுசு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசொடைஞ்சு போயிடுது. அப்போ கரெக்டாக ஹீரோனுக்கு கால் வந்துடுது. ஹீரோயின் ஃபோனை எடுத்து சிம் கார்டை கழட்டிட்டு ஹீரோனோட ஃபோனை ஹீரோன்ட்டே கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஹீரோ ரூம்குள்ளே வந்து உட்காந்து அழுகுறாரு. எனக்கு காதலே செட் ஆகலடா, அது இந்த ஒன் சைடு காதல் ரொம்ப மோசம்டா, நான் இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேச மறுபடியும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு தான் இருக்கிறாரு. நீ ஏன் அவனை இந்த மாதிரிலாம் பேசி நோகடிச்சா, பிடிக்கலன்னா பிடிக்கலான்னு சொல்லிட வேண்டியது தானே, அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணான் தெரியுமா, ஊருக்கே போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஹீரோயின் வந்து கால் பண்ணாலும் ஹீரோ ஃபோன் எடுக்கிறதே இல்லை, அவர் பாட்டுக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோயின் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க, பவர் கட் ஆகுது. ஸோ அப்போ லைட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது ஹீரோ கொடுத்தார் இல்லையா கிஃப்ட்டு, அதுலேருந்து லைட் எரிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் எமோஷ்னலி ஹீரோனை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. தொடர்ந்து ஹீரோட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு பார்ட்டியில் வச்சு நம்ம ஹீரோனை மீட் பண்ணிட்டு அப்படியே நார்மலாக ஒரு வணக்கம் வச்சிடுறாரு. அவ்வளோதான், பெருசாக எதுவுமே பேசிக்கவே இல்லை. அப்போ அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஆதியும் வந்து கலந்துக்கிறாரு. ஆதி வந்து நம்ம ஹீரோவை மறுபடியும் டவுன் பண்ணுற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாருங்க. அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண அப்படின்லாம் கேள்விப்பட்ட, அவெல்லாம் செட் ஆக மாட்டா, ஏன்னா அவள் என்னத்தான் லவ் பண்ணுறா, அவள் எனக்கு சொந்தமானவ அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்க ஹீரோக்கு சமக்கம் வந்துடுது. ஆமாடா நான் ப்ரொப்போஸ் பண்ணேன்டா, உன்னை மாதிரி சும்மா பேருக்குன்னு பெஸ்டியாக கூடலாம் இல்லை, என் மனசில் என்ன இருக்கோ அதை ஓப்பனாக நான் அவகிட்ட போய் சொன்னேன், அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாதோ அவளோட விருப்பம், உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள பயங்கர ஆர்குமெண்ட்டு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பார்க்குறாங்க. அப்போது ஆதி வந்து சொல்கிறாரு நான் தானே உன்னை லவ் பண்ணுறேன், அவன் வந்து புரிஞ்சுக்காமல் உன்ட்ட வந்து பேசியிருக்கான் அப்படிங்கும்போது எது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா, நான் லவ்வே பண்ணல அப்படிங்கும்போது சரி நீ என் மேலே ஏதோ ஒரு கோவத்தில் இருக்க அதனால தான் இப்படி பேசுகிற அப்படின்னு ஆதி சொல்கிறாரு. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, ட்ரிப்புக்கு வந்தபோது உனக்கு அட்டென்ஷன் கொடுக்கல, நீ சொல்கிற காமெடிக்கெலாம் சிரிக்கல அப்படின்றதுனால நீ என்னுடைய ஆஃபீஸில் வச்சு என்னை என்னென்னலாம் பண்ண, அதனால் உன்னை எனக்கு பிடிக்காதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆதிக்கு பயங்கர பல்ப் ஆயிடுது. அதே சமயம் ஹீரோவோடைய காதலையும் அக்செப்ட் பண்ணிக்கல தானே.
இப்போ ஹீரோ யூகே போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கார் கிட்ட ஹீரோயினோடைய ஃப்ரெண்டும் ஹீரோயினும் வராங்க. ஸோ ஹீரோக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஏர்போர்ட் வரைக்கும் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை அவள் வருவா அப்படின்னு காருக்குள்ள உட்கார வச்சுட்டு இவங்க அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய காருக்கு பின்னாடி இந்த ஆதியோட காரு அடியாட்களையெல்லாம் வச்சுட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்குங்க. ஹீரோ மற்றும் ஹீரோட ஃப்ரெண்டை கையை காலை முறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உனக்கு ஹோப் கொடுத்துட்டேன்டா. ஆக்சுவலாக நான் உன்னை கேர் பண்ணது, உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சி தான் பண்ணேன், நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். பட் அது இப்படி கொண்டு வந்து விடுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் இப்போ நான் ஃபீல் பண்ணி உண்மையாக சொல்கிறேன், நான் நினச்ச மாதிரி நீ இல்லை, நான் எதிர்பார்த்த பார்ட்னர் மாதிரி நீ இல்லைனாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் ஃபால் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்ல ஹீரோ என்னது அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு அவனுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, நீ தமிழ்லேயே ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் வந்து தமிழில் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து இவனுங்க காரில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து பிரச்சனை பண்ணுறானுங்க. ஆதி இவ்வளோ மோசமான ஆளு அப்படின்றது இப்போ தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் ஆதிக்கு ஃபோனை போட்டு இதெல்லாம் நிப்பாட்டிக்க அப்படின்னு சொன்னாலும் ஆதி கேட்க மாட்டேன்றாரு. அடியாட்களை வச்சு ஹீரோட கையை காலை முறிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பேக்கில் இருக்கக்கூடிய பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு விட்டுறாங்க. அவங்க கொடுத்ததை அவனுக்கே பயன்படுத்திடுறாங்க. எல்லோரும் கண்ணு வழியால் துடிக்க அந்த இடத்துலேருந்து எல்லோரும் தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உன்னோட வாயை வச்சுட்டு நீ சும்மா இருந்திருந்தேன்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்போவே கனெக்ட் ஆகிருந்திருக்கும். பட் நீ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போ யூகே போகிறல்ல, அங்கே உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, வாயை வச்சுட்டு சும்மா தான் இருப்பேன், எந்த பிரச்சனையும் வராது. அப்படிங்கும்போது இப்போ நான் சிங்கிள் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. சிங்கிள் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் கமிட்டட் ஆகிட்டோம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், மனசில் வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோயின். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா யூகே போகிறாருங்க. அப்புறம் ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல இருந்து சாட் பண்ணிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்த நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் மொட்டை மாடியில் உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திகா கூட இந்த ட்ரிப்பில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கிட்ட இவளுக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக பாரு அப்படிங்கும்போது இந்த பீர் டின் வந்து யார் மேலே விழுகுதோ அவன் தான் இனிமேல் இவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த பீர் டின்னை தூக்கி வீசி இருந்திருப்பாங்க இல்லையா, அது கூட ஒரு தாத்தா மேலே விழுந்திருக்கும். ஆக்சுவலாக தாத்தா மேலே விழுகல, ஹீரோ மேலே தான் விழுந்திருக்கும். அதை பார்த்துட்டு தான் தாத்தா சத்தம் போட்டிருப்பாரு. அன்னைக்கு ராத்திரி ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஒயின் ஷாப்பில் சரக்கு போட்டு அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த யூனிவர்ஸே இவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்ச மாதிரி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.